Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece movie The Cursed Holy Sword Part 1. ஓபன் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். அசுகாங்கிற ஐலாண்ட பைரட்ஸ்ங்கெல்லாம் கண்ணா பின்னாடி வேட்டையாடி செதச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மொத்த ஐலாண்டும் கொழுந்து விட்டு எரியுது. வில்லேஜ் மக்களால அவனுக்கு அளவுக்கு கொடூரமா நின்னு சண்டை போட முடியல. அதனாலயே பயத்துல அங்க இருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. சரி, வில்லேஜ தான் நாசம் பண்ணிட்டானுங்க, வேணுங்கிறத எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே. அதுவும் இல்ல, கண்ல மாற்ற மக்கள் எல்லாத்தையுமே அவனுக்கு இஷ்டத்துக்கு வெட்டி தள்ளுறானுங்க. எவ்வளவுதான் போராடி பார்த்தாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகல. அந்த டைம் சாகோன்னு ஒருத்தன் மாயாங்கிற அவனோட ஃபியான்சியை தூக்கிட்டு அங்க இருக்க ஒரு கோயிலுக்கு போவான். பட் அங்கேயுமே பைரட்ஸுங்க வந்துருவானுங்க. ஏதோ பொட்டி மாதிரி வேற உன்னை காட்டுறாங்க. இப்ப என்ன ஆகுது, பைரட்ஸுங்க வந்து அவங்க ரெண்டுத்தையும் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண உடனே அவன் ஒத்தாளால சமாளிக்க முடியல. அவன் ஃபர்ஸ்ட் வெட்டு வாங்கி அந்த பொட்டி மேல போய் விழுவான். அடுத்து அவனோட ஃபியான்சி மாயா மேல வெட்டு விழ போகுது. அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு முக்கியம் இருக்கும் போது அவனோட பிளட் அப்படியே அந்த பொட்டிக்குள்ள போகும். அப்புறம் அந்த பொட்டி மேல மூடி அந்த கல் அப்படியே கீழே விழும். ஐ மீன் அதுவே ஒரு கல்லுல செஞ்ச பொட்டி தான் வைங்க. அதை எடுத்த உடனே அடுத்த செகண்ட் அவனோட காயம் எல்லாமே படபடன்னு ஆறி போச்சு. இவ்வளவு நேரம் பைரட்ஸ் கிட்ட முக்கிட்டு இருந்தவன் இப்ப பாத்தீங்கன்னா கேஷுவலா எல்லாத்தையும் ரெண்டு துண்டா வெட்டி வீசிட்டு இருக்கான். யாராலையும் பக்கத்துல வர முடியல. எவன் வந்தாலும் ரெண்டா பொளந்துடுறான். ஐ மீன் அவங்க பாடியே ரெண்டா போயிருது. மாயா பார்த்து பயந்துகிட்டு இருப்பா, என்னாச்சு இவனுக்குன்னு. ஆக்சுவலா பைரட்ஸ கொன்னுட்டான். பட் இருந்தாலுமே அந்த ஸ்வால்ல இருக்க ஈவல் தன்மை அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட பாஸ்ட் கதை முடியுது. இப்போ பிரசன்ட்ல நம்மாலையில காட்டுறாங்க. அந்த ஐலாண்டுக்கு தான் இப்ப நம்மாலையும் வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த சம்பவம் எல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு வைங்க. இப்ப நம்மாலையும் வந்திருக்கிறதுனால எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க. அப்ப நம்மாலுங்க 7 ஸ்டார் ஸ்வாடுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்வாட பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்வாடு தான் ஒரு லெஜெண்டரி ஸ்வாடாமா. எத்தனை ஸ்வாடுக்கு இதே பில்டப் பண்ணுவாங்கன்னு தெரியல. என்ன இந்த ஸ்வாடுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு கிராண்ட்லைன்லயே அதுதான் ரொம்ப அழகான ஸ்வாடுங்கிற மாதிரி நம்ம நம்பி சொல்லுவா. இப்ப என்னன்னா அந்த ஸ்வாடு இந்த அஸ்கா ஐலாண்ட்ல தான் இருக்காமா. அவளுக்கு அது கிடைச்சுன்னா எப்படியாச்சும் அதை வித்து பயங்கரமா காசு மாத்தலான்னு ஒரு ஐடியா அந்த விரியில அவ சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம பள்ளியில பத்தி தெரியாதா என்ன? அந்த ஐலாண்ட்ல ஒரு நல்ல கடையா உட்காந்து வெள்ளு சாப்பாடை வெளுத்து கட்டிடுவானுங்க. அங்க இருக்க கடைக்காரனே கதருவான். ஏன்னா அவங்க கடைக்குன்னு வாங்கிட்டு வந்த மொத்த மீட்டையுமே நம்மளுக்கு காலி பண்ணிட்டானுங்க. இதுக்கு மேல மீட்டும் இல்ல. இங்க இவ்வளவு சீரியஸா பேசுறா. பட் அதை கண்டுக்கவே இல்ல. சாப்பரி என்கிட்ட புடிங்கி தின்ன மீட்டை குர்ரான்னு கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம சஞ்சய் தான் பார்த்துட்டு, ஏண்டா நீங்க நல்லா தின்னுட்டீங்க, ஜோரோவும் உசோப்பும் கப்பல்ல சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கானுங்களே, அவனுக்கு வாங்க வேண்டாமா? இப்படி எல்லாத்தையும் நீங்களே தின்னீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அவன் ஒரு சைடு கவலைப்படுவான். நமிக்கு அந்த ட்ரெஷரை எப்படியாச்சும் அடைஞ்சே ஆகணும். சோ அதுக்கு உதவி பண்ணுங்கடா வெண்ணைகளான்னு கத்திட்டு இருப்பான். பட் நம்ம பயிலுக்கு அது ரூமரு, அந்த மாதிரி ஒரு ஸ்வாடே கிடையாதும்பாங்க. பட் நமிக்கு கான்பிடன்ட் இருக்குது. இதை கேட்ட ரோபின், நானும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், எதுலயோ ரீட் பண்ணதா சொல்லுவான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐலாண்டை சேர்ந்தவங்க ரெட் மூனை பார்த்து பயந்து இருக்காங்க. ஏன்னா 100 வருஷத்துக்கு ஒரு டைம் அதனால கொடூரமான சம்பவம் ஒன்று நடக்குமாமா. அதனால தான் இந்த அஸ்கா ஐலாண்டோட கிங் என்ன பண்ணிருக்காரு, இந்த ஐலாண்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக 3 ஜெம்ஸை கொடுத்திருப்பாரு ஷீல்டா யூஸ் பண்றதுக்கு. அது கூடவே கொடுத்ததான் இந்த 7 ஸ்டார் ஸ்வாட். அது அன்பிரேக்கபிள் ஸ்வாட்னு வேற சொல்லுவாங்க. 3 ஜெம்ஸை வந்து ஷீல்டா யூஸ் பண்ணணும், இந்த ஸ்வாட வெப்பனா யூஸ் பண்ணும். இத சொன்ன உடனே நமிக்கு இன்னுமே சந்தோஷம் தாங்க முடியல. அழகான ஸ்வாடு, உடைக்க முடியாத ஸ்வாடு, கடவுளோட ஸ்வாடு, 3 ஜெம்ஸ் வேற. எனக்கு இப்பவே அதை பார்க்கணும் போல இருக்குதுன்னு கண்ணுல ஃபயரோட இருப்பான். ஐ மீன் பணத்தோட இருப்பான். ஆனா அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. இவ கேள்விப்பட்டது வரைக்கும் அந்த ஸ்வாடுக்கு பயங்கரமான பவர்ஸ் இருக்கு. அதுல மட்டும் அந்த 7 ஸ்டார்ஸ் ஃபால் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்தை ஆண்டாண்டு காலத்துக்கு டார்க்னஸ் மட்டும் தான் ரூல் பண்ணுமே தவிர யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இத கேள்விப்பட்டவன நமிக்கு தூக்கி வாரி போடுது. சரி, அப்படியே கட் பண்ணி கப்பலை காட்டுறாங்க. நம்ம உசோப்பு பாத்தீங்கன்னா கப்பலை பயங்கரமா பட்டிட்டிங்கரிங் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்மளுக்கு யூஸ் பண்ணது கோயிங் மேரி கப்பல் தானே. அவன் தான் அதை பொத்தி பார்த்துட்டு நம்ம தான் பானே. அந்த மாதிரி தான் இப்ப வேலை போயிட்டு இருக்குது. ஜோரோ தாயா சூப்பர், எங்க கேப் கிடைச்சாலும் சரி நல்லா படுத்து தூங்குவான். இந்த மாதிரி யாராச்சும் தூங்குவீங்களா அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கி. அப்படி இவன் கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருப்பான். அவன் தான் கீழே உட்காந்து பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். டேய் என்னடா தூங்கிட்டு இருக்க, மேல இருக்க மரக்கட்டையெல்லாம் கீழே தூக்கிட்டு வாடா, எவ்வளவு வேலை பார்க்க வேண்டி இருக்குதுன்னு அவன் உள்ள புலம்பிட்டு இருப்பான். அந்த டைம் தீவுக்குள்ள இருந்து ஜோரோவோட தலைக்கு நேரா ஏதோ ஒண்ணு வரும். தூங்கிட்டு இருந்தாலும் நம்மளால அலாட்டு. அப்படி லைட்டா தலையை நவுட்டுவான், சரக்குன்னு போய் சொருகும். அவன் மட்டும் நகராம இருந்திருந்தானா அவன் மூஞ்சிலேயே சொருகி இருக்கும். என்னதுன்னு பார்த்தா கத்தி. யாரா அந்த கத்தியை வீசினவன்னு ஷாக் ஆயிருவான். உசோப்பு காட்டு கத்திட்டு இருப்பான். ஏன்டா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கனே, உன் காதை என்ன தனியா கழட்டி வச்சிட்டியா அப்படின்ட்டு மேல வந்து பார்த்தா ஆளை காணும். பையன் அந்த கத்தி எடுத்துக்கிட்டு எவன் வீசினான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பிட்டான். அப்படி உள்ள போனவன் பிஸ்மார்க்னு அங்க ஒருத்தனை மீட் பண்ணுவான். ஆளு பார்க்கவே கொஞ்சம் கோக்கமாக்காதான் இருப்பான். அவன் வந்தவனையா பார்த்து சொல்லிட்டா நீ தானே ரொரோனாவா ஜோரோன்னு. அதுக்கப்புறம் அவன் கூடயே பூகாங்குன்னு ஒருத்தன் வந்திருப்பான். ஆளை பாத்தீங்கன்னா 2 வெட்டி தச்ச மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பையன் டோமா, இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, வாங்க இந்த வழியா தான் போகணும்னு சொல்லி கூட்டு போவானுங்க. அதே நேரம் நம்மளுக்கு கப்பலை நேவி ஆளுங்க பாத்துட்டானுங்க. விட்டுவானுங்களா இனி டாஹாட்ஸ், இனி நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டோம்
மாட்டோம், சுட்டு மூழ்கடிக்கல அடிப்போன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி சுட்டுட்டு இருக்கானுங்க. லூஃபி முன்னாடி உட்காந்து புலம்பி தள்ளிட்டு இருப்பான். எங்கடா ஜோரோ, ஏண்டா உசோப்பு ஷிப்ப பாத்துக்க வேண்டியதாண்டா உங்க வேலை, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்துவான். அவனுக்கு தான் தெரியாதே, ஷிப்ப நான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆளு காணாம போயிட்டான்டா, எங்க போனான்னு எனக்கு தெரியாதுன்னு கண்ணா பின்னாடி அடிச்சு புரண்டு விழுந்துட்டு இருப்பான். ஏன்னா சுட்டுட்டு இருக்கானுங்கல்ல, சோ கப்பல் ஸ்டேபிளா இல்ல. சரி அவனை எப்படியும் கண்டுபிடிச்சுக்கலாம், முதல்ல நேவி ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கணும்ல, அதனால கப்பலை அடிச்சு ஓட்ட சொல்லுவா. அப்போசிட்ல ஃபுல்லா மழையா இருக்கிறதுனால எங்க தப்பிச்சு போறதுன்னே தெரியல. ஜோரோ ஒருவேளை வாக் போயிட்டானோன்னு ஒரு டவுட் சஞ்சிக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவன் டெஃபினட்டா வாக்கெல்லாம் போக மாட்டான். இப்படி போயிருக்கான்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். அப்போ நம்ம ஜோரோ போய் கண்டுபிடிக்கலாம்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த டைம் நம்பி இருந்துட்டு நம்ம கப்பலை அந்த கல்லுக்கு நடுவுல கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே லூஃபி, நான் தான் இந்த கப்பலோட கேப்டன், என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நான் சொல்றேன், நீ சொல்லாதான் பானா. அட கூறு கட்ட குரங்கு, இப்போதைக்கு மெரைன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம இதைத்தான் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லன்னு சொன்னா இல்லவே இல்ல, எனக்கு ஜோரோவை கண்டுபிடிச்சே ஆகணும், அதனால நான் எங்கேயும் வரமாட்டேங்கிற மாதிரி ஒத்த கால் அடிப்பான். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இவங்க இப்படி போயிட்டு இருக்க அந்த டைம்லயே ஏவியாளுங்க முன்னாடியே இருக்காங்க பின்னாடியே இருக்காங்க. சோ இப்ப வேற வழியே இல்ல, நமி சொன்ன மாதிரி செய்யலன்னா டெஃபினட்டா அவங்க கிட்ட மாட்டிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜோரோவை கண்டுபிடிச்சிக்கலாம்ல. ஓகே நம்ம அதையே பண்ணலாமா. ஏவியாளுங்க உர்றதா இல்ல, அவங்க ஏகப்பட்ட டைம் இவங்க கையில சிக்கி சிக்கி தப்பிச்சிருக்காங்க. இந்த டைம் அப்படி ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது, விடாதீங்க அப்படின்னு கண்ணா பின்னா அட்டாக் பண்ணும்போது கரெக்டா இவங்க அந்த பாறைக்குள்ள திருப்பி விட்டுருவாங்களா, அவங்களும் பின்னாடியே வட்டிட்டு வருவாங்க. இப்ப என்னன்னா இடையில பூந்து போற மாதிரி எல்லாம் அங்க வழி இல்ல, பாறை தான் இடையிலயும் இருக்கும். கப்பலை அது மேல விட்டு ஏத்துனதுனால கப்பல் அப்படியே பிளைங்ல போகுது. ஏவியாளுங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு வந்ததுனால அவங்களால அந்த சந்துக்குள்ள பூந்து வர முடியலன்னு வைங்க. இதுல இன்னொரு பயங்கரமான காமெடி என்ன தெரியுமா, இவங்க இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் கடலுக்கு போய் சேர்ந்தா பரவாயில்ல, நேரா ஐலாண்டுக்குள்ள தான் பறந்து போயிட்டு இருக்காங்க. இப்படியே பிளைங்லயே போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த பஞ்சாயத்து இல்ல, நேரா கப்பல் லேண்ட் ஆக போறது காட்டுக்குள்ள, தண்ணி வேற இல்லையே, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம முக்கிட்டு இருக்கும் போது கப்பல் கண்ணா பின்னான்னு அங்கங்கன்னு ஜம்ப் அடிச்சு கடைசியில தண்ணியில போய் சேஃப்டியா லேண்ட் ஆயிரும். எப்படியோ குண்டக மண்டக அங்கங்கன்னு விழுந்து சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க. அப்படியே அங்க கட் பண்ணி மெரைனோட பில்டிங் ஒண்ணு காட்டுறாங்க. அங்கதான் ஜோரோவை அந்த 3 பேரும் கூப்பிட்டு போவாங்க. அந்த இடத்தோட பேரு மெரைன் டோஜோ. அதுக்கு கீழே வேலை பாக்குறவனுங்க தான் இவனுங்க எல்லாம். இவங்க மாஸ்டர் ஜோரோவை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாரு, அதனால கூப்பிட்டு வந்திருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட நேவி ஆளுங்க. கூப்பிட்டு வர சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சாகாங்கிறவன். ஜோரோ அந்த மெரைனை பார்த்தெல்லாம் பயப்படவே இல்லையே, கேஷலா அவங்களுக்கு நடுவுல நடந்து போய் இந்தாங்க உங்க கத்தின்னு சொல்லி அவன் மேல வீசிட்டாங்கல்ல, அந்த கத்திய கையில கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது, ஜோரோவும் இந்த சாகாவும் சின்ன வயசுல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. பாத்தீங்களா நம்ம பையலுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்திருக்காங்க. ஆக்சுவலா இவன் பைரட் ஹண்டரா இருந்தான்னு அவனுக்கு நல்லா தெரியும், ஆனா இப்போ பைரட்டாவே மாறுவான்னு எதிர்பார்க்கல. பட் சாகா எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே ஜஸ்டிஸ் காண்டி போராடிட்டு இருக்கவன். அப்படி இருக்கும்போது இப்போ ஜோரோ பைரட்னா அவங்க கூட சண்டை போடணும்னு அவனுக்கு தோணாதான் என்ன. இதுதான் ஜோரோ கேப்பான், தம்பி ஒழுங்கா பைரட்டா இருக்கத ஸ்டாப் பண்ணிரு, இதுக்கப்புறம் உனக்கு அது வேண்டாம்னு சொன்னா என்ன அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டேன், நான் சில விஷயத்தை அச்சீவ் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு சாகா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு முடியாம முக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்டா என்னாச்சு, உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனையானு போய் கேட்டா எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவான். எப்படி பண்ணாம இருப்பான், அவனோட ஓல்டு ஃப்ரெண்ட் ஆச்சு. அப்படியே கட் பண்ணா இங்க நம்மளுங்க ஜோரோ ஜோரோ ஜோரோன்னு கத்திக்கிட்டே வர்றாங்க. அப்படியே கத்திக்கிட்டே போனவங்க அந்த இடத்துல ஒரு சூப்பரான லேக்கையும் ஒண்ணு பாப்பாங்க. அந்த லேக்ல தான் அந்த மாயாங்கிறவ நல்லா நீந்தி ஜாலியா குளிச்சுட்டு அங்க இருக்க டெம்பிள்ல போய் 3 ஜெம்ஸ வச்சு என்னென்னமோ வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது நம்மளுக கப்பலை வர பார்த்தோன்னே அவ பயந்துருவா. ஏன்னா இவங்க பைரட்ஸ் ஆச்சு, இங்க நம்மளுக்கு அவளை பாத்துருவாங்க. இவனு என்ன மத்தவங்க மாதிரியா எல்லாத்தையும் வெட்டி கொள்றதுக்கு. அவளை கூப்பிட்டு ஜோரோவை பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி விசாரிப்பானுங்க. அவ கட கட கடன்னு அந்த 3 ஜெம்ஸையும் தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப். என்ன இப்படி ஓடுறா, நம்ம பைரட்ஸ்ங்கன்னு பயந்துட்டா போல. கேட்டாமாட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி என்ன பண்ணுவான், வழக்கம் போல அவன் கைய சல்லுன்னு நீட்டி ஜம்ப் பண்ண போவான். உசோப்பும் புடிச்சுக்கிட்டதுனால அவனும் கூட சேர்ந்து வந்துருவான். அவன் ஒரு சைடு ஓடிட்டு இருக்கா, லூஃபி அவளை வெட்டிட்டு போறான். சோப்பு அவனை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்றான், வேலைக்கு ஆகல. ஜோரோவை பாத்தியா ஜோரோவை பாத்தியான்னு தான் கேட்டுக்கிட்டே ஓடுவான். இவங்களும் காட்டுக்குள்ள வந்து நம்ம ஆளுகளையும் அந்த பொண்ணையும் தேடுவாங்க. அவன் அங்க ஓடுவா இங்க ஓடுவா, ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். நம்ம சஞ்சி சொல்லிட்டே வருவான், ஏமா நீ எங்களெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம், அங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு. அவ அதெல்லாம் கண்டுக்க மாட்டான்னு வைங்க. இப்படியே மாத்தி 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 அங்கன்னு தேடிட்டே போவாங்க. நம்ம நமிக்கு செமையா கடுப்பாயிரும். ஆமா ஃபர்ஸ்ட் ஜோரோ காணாம போனா, இப்போ லூஃபியும் உசோப்பியும் காணும். இப்படி ஒவ்வொருத்தரா காணாம போயிட்டு இருந்தா அந்த டைம் அவங்க ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கத பாத்துருவாங்களா. விடாதீங்க அவளை எப்படியாச்சும் புடிங்க, நம்ம ஜோரோவை கண்டுபிடிச்சே ஆகணும்னு வெறி கொண்டு அவளை விரட்டுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை புடிச்சாங்களா இல்லையா, இல்ல வேற எதுவும் பஞ்சாயத்துல போய் மாட்டிட்டாங்களான்னு அடுத்த பாட்டுல பாக்கலாம். டாடா.